அர்ச்சனாவை திருப்பியும் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணியிருக்காங்களா, முதல்ல சேவ் பண்ணியிருக்காங்களா? இந்த கேள்விகள் கேட்ட வண்ணம் இருக்கக்கூடிய நண்பர்களுக்குத்தான் இந்த வீடியோ. இந்த வாரம் நான் ஆல்ரெடி லைவ் செஷனில் சொன்ன மாதிரி எல்லா சீசன்லையும் இந்த வீக்கு யாருக்கு உண்மையிலேயே மக்கள் சப்போர்ட் அதிகமாக இருக்கோ அவங்க தான் முதல்ல சேவ் பண்ணப்பட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வாரம் அர்ச்சனா சேவ் பண்ணப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அஃபிஷியல் ஓட்டிங் இதுதான், அன்அஃபிஷியல் ஓட்டிங் இது. அன்அஃபிஷியல் ஓட்டிங் நம்ம பார்த்துருவோம். அஃபிஷியல் ஓட்டிங் இதுதான் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பல கதைகள் சொல்கிறாங்க. ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா மாயா 2வது இடம்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தர் பார்த்தா மணி 2வது இடம்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தர் பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் 2வது இடம்னு சொல்லுவாங்க. பூர்ணிமா வீக் ஆனதுக்கப்புறம் மாயாவுக்கு ஓட்டு ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு சைடு ஓடிக்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் முதல்ல சேவ் ஆகிற நபர், இந்த வாரம் வந்து முதல்ல சேவ் ஆகிற நபர் டைட்டில் அடிப்பாங்க அப்படிங்கிறது ஹிஸ்டரி. இதுக்கு முன்னாடி அப்படி இருந்திருக்கு. லாஸ்ட் வீக்கு கண்டிப்பாக வந்து மாற்றி சேவ் பண்ணதில்லை. போன சீசனும் லாஸ்ட் வீக் அசீமை தான் முதல்ல சேவ் பண்ணாங்க. ஸோ இந்த சீசன் அர்ச்சனாவை சேவ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எந்த சைடு நீங்கள் பார்த்தாலும் அர்ச்சனாவுடைய சப்போர்ட்டர்ஸ், அர்ச்சனாவுக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதில் வந்து 2 விஷயங்களை நம்ம வந்து கவனிக்க வேண்டியது இருக்குது. ஒன்று, இந்த சப்போர்ட் இவங்களுக்கு எப்படி வந்தது? ஓகே, பிஆர் வச்சு தான் இதை பண்ணுறாங்க அப்படின்றத சேனலே வந்து அதை வந்து வெளிக்காட்டணும் அப்படின்றக்காக சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு சைடு பேச்சு இருக்குது. அதனால தான் அந்த டாஸ்கே வச்சாங்க அப்படின்னு பேசப்படுது. எந்த சீசன்லையும் இல்லாத அளவுக்கு, எந்த டைட்டில் வின்னரும் இது வரைக்கும் வைக்காத அளவுக்கு பேக்கப் அர்ச்சனா வச்சுருக்காங்க. டெக்னிக்கல் டீம் அவங்களுக்கு இருக்குது. அந்த மாதிரியான சில விஷயங்கள் பேசப்படுது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எதை நம்புறது எதை நம்பக்கூடாதுன்ற கன்ஃபியூஷன் உங்களை மாதிரியே எனக்கும் இருக்குது. பட் ஆனால் சோர்சஸ் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, நிறைய விஷயங்களை வெளியே அர்ச்சனா பண்ணி வச்சுட்டு வந்திருக்காங்க. வெளியே வந்து நிறைய என்ன சொல்கிற பிஆர் வேலைகள் அர்ச்சனைக்காக நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் இந்த ஓட்டுகள்லாம் ஜாஸ்தி ஆகுது அப்படின்ற ஒரு கருத்துக்களை பதிவிடுறாங்க. இதில் உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ப்ளஸ் 2வது இன்னொரு பாயிண்ட் நம்ம பேச வேண்டியது, கண்டென்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக வந்து வைல்டு கார்டு என்ட்ரியாக அர்ச்சனா எல்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய மாயா அண்ட் கேங் இவங்க நடத்தின விதம், அவங்கள நடத்தின விதம், அந்த கேங்கோட விசித்ராவை கொண்டு போய் போட்டது, விசித்ரா வந்து ஒரு ஒரு டபுள் கேம் ஆடினது, இங்கேயே ஆடி அங்கேயே ஆடி டபுள் கேம் ஆடினது, இது எல்லாமே சேர்ந்து தான் அர்ச்சனா அப்படிங்கிற ஒரு ஆளுக்கு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. அவங்களுக்கு இவ்வளோ ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதனுடைய பர்சனல் கருத்தாக கூட இருக்கலாம். ஸோ இன்றைக்கி அர்ச்சனா முதல்ல சேவ் ஆனால் உங்களுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. சப்போஸ் அர்ச்சனா முதல்ல சேவ் பண்ணப்படலை அப்படின்னா உங்களுக்கு டைட்டில் கொடுக்கப்படாதா? அப்போ இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணப்பட்ட நபர்கள் தான் டைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த வாரம் முதல்ல சேவ் பண்ணப்படுற நபர் தான் டைட்டில் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் கம்பேரிட்டிவ்லி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு வந்து விஜய் வர்மாவை தூக்கிடுவாங்க. என்னுடைய கெஸ்ஸிங் கரெக்ட் அப்படின்னா மாயாவையும் தூக்கிடுவாங்க. மீதி இருக்கக்கூடிய டாப் 5 அர்ச்சனா, மணி, தினேஷ், விசித்ரா, விஷ்ணு, இந்த 5 பேரில் யாருக்கு டைட்டில் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பேரிட்டிவ்லி திரும்பவும் சொல்கிறேன், அர்ச்சனாக்கு தான் டைட்டில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு விடை கூறி விடைபெறுவது ஆல்டி பாஸ்.